ஹாய் கைஸ், நம்ம அத்லெட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அதாவது செப்டம்பர் 2024 பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்பவுமே ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த ஈவெண்ட்டோட ஸ்பெஷலிஸ்டான அத்லெட்ஸ் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுக்குள்ள தான் காம்படிஷன் நடக்கும். அவங்களுக்கு தான் வந்து ப்ரைஸ் கொடுத்து கௌரவிப்பாங்க. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஈவெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய 2 அத்லெட்ஸ்க்கு நடுவில் ஒரு காமனான ஈவெண்ட்டை வச்சு அதில் யார் வந்து வின் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு என்டர்டெயின்மெண்ட் காம்படிஷன் மாதிரி வச்சு அவங்கள செக் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 மிகப்பெரிய ஸ்டார்ஸ், அந்த 2 ஈவெண்ட்டோட கரண்டாக இருக்கக்கூடிய 2 மிகப்பெரிய ஸ்டார்ஸ் தான் வந்து அந்த ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் யார் வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்படி அந்த 2 அத்லெட்டுக்கு நடுவில் நடத்தின அந்த காமனான ஈவெண்ட் வேறு எதுவுமே கிடையாது, 100 மீட்டர்ஸ் தான். ஏன்னா இந்த 100 மீட்டர்ஸ் வந்து அந்த 2 ஈவெண்ட்டோட ஸ்டார்ஸுக்குமே வந்து 100 மீட்டருங்கிறது காமனாக இருக்கும். அதனால தான் வந்து இவங்க 100 மீட்டர் ஈவெண்ட்டை சூஸ் பண்ணி அவங்க 2 பேர்த்தையும் காம்படிட் பண்ண வச்சு யார் வின் பண்ணுறாங்க அப்படின்றத செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அதுதான் ஒரு ஃபீல்டு ஈவெண்ட்டான போல் வால்ட்டு, ஒரு ட்ராக் ஈவெண்ட்டான ஹர்டில்ஸ், அதாவது 400 மீட்டர் ஹர்டில்ஸ் ஈவெண்ட்டோட இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய நம்பர் 1 ஸ்டார்ஸ் இவங்க 2 பேருக்கு நடுவில் தான் வந்து இந்த ஒரு 100 மீட்டர் ரேஸ் வச்சு யார் வின் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி செக் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேர்த்தில் யார் வின் பண்ணாங்க, 2 பேர்த்தில் யார் என்னென்ன டைம் வந்து கொடுத்தாங்க அப்படின்றத பற்றி ஃபுல்லாக வந்து அந்த ஈவெண்ட்டை பற்றின ஃபுல்லான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த 100 மீட்டர் ரேஸில் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்ற உங்கள் ஒப்பீனியனை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது 400 மீட்டர் ஹர்டிலர் வின் பண்ணுவார் அப்படின்னு நினச்சிங்கன்னா 400 மீட்டர் ஹர்டில்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போல் வால்டர் வின் பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா போல் வால்ட் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து அந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண 2 அத்லெட்ஸை பற்றியும் நம்ம கண்டிப்பாக பார்த்தாகணும். அப்போ தான் நம்ம ஏன் வந்து இந்த 2 பேர்த்துக்கு நடுவில் ஒரு காமனான ஈவெண்ட்டை வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட்டு அந்த 400 மீட்டர் ஹர்டிலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் கரண்ட் வேர்ல்டு ரெக்கார்டு ஹோல்டரான காஸ்டன் வேர்ஹோம். இவர் வந்து நார்வே நாட்டை சார்ந்தவர். இவர் வந்து இதில் பார்த்தீங்கன்னா 46.70 செகண்ட்ஸில் 400 மீட்டர் ஹர்டில்ஸை கிராஸ் பண்ணி 1992 ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருந்த கெவின் யாங் அப்படின்றவரோட வேர்ல்டு ரெக்கார்டை பிரேக் பண்ணி இவர் ஒரு நியூ வேர்ல்டு ரெக்கார்ட் செட் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 45.94 செகண்ட்ஸில் 2021 நடந்த அந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் இவர் கோல்டு மெடல் வின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் 45 செகண்ட்ஸில் ஓடின முதல் அத்லெட் அப்படின்ற ஒரு பெருமைக்கும் சொந்தக்காரராக இவர் ஆகிறாரு. இது மட்டும் இல்லாமல் இவர் இந்த ஒலிம்பிக்ஸில், அதாவது 2024 ஒலிம்பிக்ஸில் சில்வர் மெடலும் வின் பண்ணியிருக்காரு. இவரோட 300 மீட்ரு ஹர்டில்ஸ் பர்சனல் பெஸ்ட் பார்த்தீங்கன்னா 33.26 செகண்ட்ஸ். இவர் 2017, 2019, 2023 இந்த 3 வேர்ல்டு அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்லையுமே கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இவர் யூரோப்பியன் சாம்பியன்ஷிப்பில் 2018, 2022, 2024 இந்த 3 இயர்ஸ்லையும் இவர் வந்து சாம்பியன் டைட்டில் வின் பண்ணியிருக்காரு, அதாவது கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு 2019, 2021 நடந்த டைமண்ட் லீக்கில் பார்த்தீங்கன்னா இவர் 400 மீட்டர் ஹர்டில்ஸில் டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. இவர் 2017 400 மீட்டர் ஹர்டில்ஸில் கோல்டு மெடலும் 400 மீட்டரு ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னா சில்வர் மெடலும் யூரோப்பியன் அண்டர் 23 சாம்பியன்ஷிப்பில் இவர் மெடல்ஸ் வின் பண்ணி இவங்க நாட்டுக்கு பெருமை சேர்த்துருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இவர் 2014 நார்வேயில் நடந்த ஜூனியர் சாம்பியன்ஷிப்பில் இவர் 400 மீட்டரில் 46.31 செகண்ட்ஸில் ஓடி இவர் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காரு. இதுதான் வந்து இவரோட ஒரு ஷார்ட்டான ஸ்டோரி. இதை வச்சே இவருக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு இவர் எந்த அளவுக்கு இந்த 400 மீட்டர் 300 மீட்டர்லாம் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாராக இருந்திருக்காரு அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக புரிய வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த 400 மீட்டர் ஹர்டிலரோட காம்படிட்டராக அந்த 100 மீட்டர் ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணது வேறு யாருமே கிடையாது. அவர் தான் அந்த ஃபீல்டு ஈவெண்ட்டில் போல் வால்ட்டில் ஒரு மிகப்பெரிய கரண்ட் கிங்காக இருக்கக்கூடிய ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த மோண்டோ ஹெர்மன் டூப்ளாண்டிஸ். இவர் பண்ண வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2020 6.16 மீட்டராக இருந்த போல் வால்ட் வேர்ல்டு ரெக்கார்டை இன்னைக்கு 2024 செப்டம்பரோட கணக்கின்படி மொத்தம் 10 முறை வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்ணி 6.26 மீட்டர்ஸ்க்கு கொண்டு வந்திருக்காரு. இவரை பற்றி இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி அவரை பற்றி 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இவரை பற்றின ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், எந்த அளவுக்கு இவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி.
இவங்க 2 பேத்துல இந்த 400 மீட்டர் ஹர்டிலர் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் எண்ட்யூரன்ஸ், ஸ்பீட் அண்ட் பவர் இந்த மாரி ஒர்க் அவுட்ஸ் பண்ணி இவரோட பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுவாரு. இந்த போல் வால்டர் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங், எக்ஸ்ப்ளோசிவ், ஸ்பீட், பவர் இந்த மாரி ஒர்க் அவுட்ஸ் பண்ணி இவரோட பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுவாரு. இவங்க 2 பேர்த்துக்கும் நடுவுல காமனான ஒரு 100 மீட்டர்ங்கிறது கண்டிப்பா இருக்கும். இவங்க 2 ஈவென்ட்லயுமே இந்த 100 மீட்டர்ங்கிறது காமனா இருக்கும். ஸோ, அதனால தான் பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேத்தையுமே 100 மீட்டர்ல பார்ட்டிசிபேட் பண்ணி யார் வந்து வின் பண்றாங்க அப்படின்றத பத்தி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரி இது எல்லாமே ஓகே. இப்ப இவங்க 2 பேத்துக்கு நடுவுல காமனா நடந்த அந்த 100 மீட்டர் ரேஸ பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த மீட் எங்க கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூரிச்ல தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எப்போனா செப்டம்பர் 4, 2024ல தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதுல பார்ட்டிசிபேட் பண்ண இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா, இவங்களோட பெர்சனல் பெஸ்ட் டைமிங்க வந்து 100 மீட்டர்ல வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரேஸ்ல பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்லேருந்தே ரொம்பவே லீடிங்ல வந்துட்டு இருந்த போல் வால்டர் தான் இந்த 100 மீட்டர் ரேஸை வின் பண்ணியிருக்காரு. அதாவது ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த மோடோ ஹெர்மன் டூப்ளண்டிஸ் இவர் வந்து இந்த ரேஸை வின் பண்ணியிருக்காரு. அதாவது இவரோட பெர்சனல் பெஸ்ட்டாக 10.37 செகண்ட்ஸில் ஓடிருக்காரு. செகண்டாக வந்து காஸ்டன் வேர்ஹோம் இவர் ஹடலர் வந்து நார்வே நாட்டை சேர்ந்த இந்த ஹடலர் வந்து 10.47 செகண்ட்ஸில் ஓடி இவரோட பெர்சனல் பெஸ்ட்டாக வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த 2 ரேஸில் வின் பண்ணது கடைசியாக இந்த போல் வால்டரான ஹெர்மன் டூப்ளண்டிஸ் தான் வின் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி அத்லெட்டிக்ஸில் நடக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் மீட்ஸ், அதாவது அத்லெட்டிக் மீட்ஸ் சம்மந்தமான அப்டேட்ஸ், எந்தெந்த மீட் வந்து எப்போ எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க, அந்த மீட் சம்மந்தமான அப்டேட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.